மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டத்தினை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். 700 கிலோமீட்டர் சாலைகளை மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் அதை விரைவாக எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றித் தருவதாக மாண்புமிகு மத்திய தரவழி கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர்கள் தெரிவித்திருக்கின்றனர். வேற என்ன கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டது உங்கள் சார்பாக? பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கைகளெல்லாம் பார்த்து உடனடியாக நிறைவேற்றுவதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்வதாக மாண்புமிகு கப்பல் போக்குவரத்து மற்றும் தரவழி அமைச்சர்கள் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து விரைவாக அதை செயல்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். மதுரவாயல் உயர்மட்ட பாலத்தை பொறுத்த வரைக்கும் நேர்பாடு மாற்றி அமைக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே 2 மத்திய அரசும் மாநில அரசு இருக்கின்ற அதிகாரிகள் அதை பார்வையிட்டு அந்த நேர்பாடு சரி செய்து விரைவாக அந்த பணி துவங்கப்படும். அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம் குறித்து விரிவான திட்ட அறிக்கை அனுப்பினால் உரிய முறையில் பரிசீலிக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்துள்ளதாக வெங்கையா நாயுடு கூறினார். Metro, housing, flood affected people, slum development, and also the issues related to smart cities, Amrut cities. We have discussed all these aspects along with my officers and Tamil Nadu officers sitting together. We have explained to them the present position. They asked for second phase of metro. We told them send DPR, detailed project report. We'll get it examined positively and then take further action. They asked for additional houses. I told them 2,20,000 houses, highest number of houses has been given to Tamil Nadu so far. Once if they are able to construct good number of houses, I told them we'll give definitely additional houses also. முன்னதாக மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அப்போது நீட் தேர்வு தொடர்பான சட்ட சிக்கலை எதிர்கொள்ள தேவையான உதவிகளை செய்ய முதலமைச்சர் கோரிக்கை வைத்தார். மத்திய சட்டத்துறை அமைச்சரை அவர்களை சந்தித்தோம். தமிழகத்தில் இருக்கின்ற நிலவரத்தை பற்றி அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம். அவர் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்ததற்கு முதலிலே நன்றி தெரிவித்துக் கொண்டோம். இப்பொழுது தமிழகத்தில் நீட் பிரச்சனை இருக்கின்றது. அந்த சட்டப்பூர்வமாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கின்றோம். அவரும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்.